பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திர மகிமை உண்டாவதாக. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அநேக நாட்களுக்கு பிறகு இந்த சத்திய நித்திய வார்த்தை யூடியூப் சேனல்ல உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அநேகர் இந்த நாளிலே கூட இந்த புதிய வருஷத்துல புதிய ஆசீர்வாதங்களோடு மகிழ்ச்சியோடு கூட நீங்கள் பிரவேசித்திருப்பீர்கள். அந்த நாளிலே கூட இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் ஒரு புதிய காரியங்களை, புதிய பாதைகளை, புதிய வாசல்களை ஆண்டவர் உங்களுக்கு தேவன் திறப்பார். ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை யாவருக்கும், தேவ பிள்ளைகள் அனைவருக்கும், மற்ற உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனத்தாருக்கும் ஹாப்பி நியூ இயரை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சத்தியநித்திய வார்த்தை மூலம் உங்களுக்கு இந்த நாளில் சில காரியங்கள், புதிய வருட ஆலோசனைகள் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு உங்களோட பேச இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன 2024 வருஷத்தில் அநேக பலவிதமான உலகத்தில் குறைபாடுகள், பல கஷ்டங்கள், பல வியாதிகளை சந்தித்திருப்பீர்கள். எத்தனையோ உங்கள் குடும்பங்களில் மிகவும் வருத்தப்படக்கூடிய காரியங்கள்லாம் கூட நடந்திருக்கும். அநேகருக்கு அநேக கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் கடந்த 24 வருஷத்திலே உலகத்தில் அநேக நிகழ்வுகள், பல பிரச்சனைகள், பேரழிவுகள், மரணங்கள், ஆபத்துகள் எவ்வளோ நடந்திருக்கிறது. ஆனால் நம்ம எல்லாரும் இன்றைக்கு ஆண்டவருடைய பெரிதான அவருடைய இரக்கத்தினால நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஜீவனோடு கூட இந்த புதிய வருஷத்தில் பிரவேசிக்க செய்திருக்கிறார். தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய், ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். கடந்து போன காரியங்களை குறித்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். கடந்த போன காரியங்கள் பலவிதமான துயரம், துன்பங்கள் நேரிட்டது நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஐஸ்வர்யமுள்ள தேவனாய் இருக்கிறதுனால அவர் நிறைவான ஆசீர்வாதங்களை இந்த புதிய ஆண்டில கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் ஆண்டு கொடுப்பார். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கிறிஸ்தவருக்கு மாத்திரம் அல்ல, ஏதோ கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு மாத்திரம், மதத்துக்கு மாத்திரம் அல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் ஆண்டவர் இயேசு தேவனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன். அவர் எல்லாருக்கும் எல்லாமாய், எல்லாருக்கும் தேவனாய் இருக்கிறார். ஒரே ஒரு ஆண்டவர், ஒரே ஒரு தெய்வம் என்று சொன்னால், நமக்காக இந்த உலகத்துக்காக சிலுவையிலே மரித்து நமக்காக ரத்தம் செய்து நம்முடைய அக்கிரமங்கள், பாவங்கள், நமக்கு ஏற்படுகிற குறைகள், நமக்கு வந்த சாபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும்படி நமக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி அவர் நமக்காக மரித்தார். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் இயேசு அவர் உயிரோடு கூட எல்லாரும் அவர் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் உடனே பதில் கொடுக்கிறவராய், நம்மோடு கூட இருக்கிறவராய், இம்மானுவேலராய் அவர் இருக்கிறார். இந்த வருஷத்துல புதிய ஆண்டில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் யாவரோடும் குடும்பத்தோடும் நிச்சயமாக அவர் இருப்பார். அவரிடத்துல நீங்கள் விசுவாசமாயிருங்கள், நம்பிக்கையாயிருங்கள், அவரை நீங்கள் தெய்வமாக வழிபடுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார். இந்த வருஷத்துல நிறைய குறைகள் நம்மிடத்தில் இருந்திருக்கலாம். அந்த குறைகள் எல்லாம் நாம் போக்கிக் கொண்ட பிறகு நம்ம சரிப்படுத்தி கொண்டோமானால் நிச்சயமாக தேவன் நம்ம கேட்டதெல்லாம் ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டுடைய வசனம் வாக்குத்தத்தம் உண்மை உள்ளது. ஆனால் அந்த வசனத்தின்படி இந்த புதிய ஆண்டிலே நம்ம எல்லாரும் அதுபடி வாழ்வோமானால் தேவன் இந்த புதிய வருஷத்துல உலகத்தில் உபத்திரவும் குறைகள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை குறையோடு கூட அவர் வச்சிருக்க மாட்டார். நிறைவான ஆசீர்வாதம் நம்ம வைத்திருப்பார். இந்த புதிய வருஷத்திற்கு உண்டான ஒரு தேவ வார்த்தை வசனத்தை நான் வாசித்து நான் கடந்து போகிறேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த வருஷத்துல கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ரோமாபுரியில் உள்ள
தேவ பிள்ளைகளுக்கு எழுதுகிறார். அன்றைய அவருடைய தீர்மானத்தின்படி இன்னைக்கு இந்த உலகத்தில் சகல ஆசீர்வாதம், பல ஆண்டவர் கொடுக்கிற வரங்கள் எல்லாமே நன்மைக்கு எதுவாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய தீர்மானம் இல்லாமல் ஒரு காரியம் இந்த பூமியில உலகத்தில் நடக்காது. எது ஒன்று நடக்கிறது என்று சொன்னால் அது தேவனுடைய சித்தம் இல்லாமல், தீர்மானம் இல்லாமல் நடக்காது. ஒன்று சில காரியங்கள், குறைகள், பல விதமான போராட்டங்கள் வருகிறது என்று சொன்னால் ஒருவேளை நம்மிடத்திலே குறைகள் இருக்கலாம். இங்க வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் கொடுத்திருக்கிறார். இந்த வருஷத்துல நாம் ஆண்டவரிடத்தில் அதிகமாய் அன்பு கூறும் பொழுது இல்லையா, துன்பம் வரலாம், பிரச்சனை வரலாம், உலகத்தில் 1000 இருக்குது. ஆனா நாம் ஆண்டவரிடத்தில் எப்படி நாம் நேசிக்கிறோம், எப்படி நாம் இடத்துல அன்பு கூறுகிறோம். எது வந்தாலும் இந்த உலகத்துல என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் அன்பு கூறுகிற பிள்ளையா நான் வாழும் பொழுது, நாம் அனைவரும் வாழும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு எல்லாமே நன்மைக்கு எதுவாக தான் நடக்குது என்று அறிந்திருக்கிறேன்னு சொல்றேன். நிச்சயமாக இந்த உலகத்துல அநேக போராட்டம் உண்டு, துன்பம் உண்டு, தோல்வி உண்டு. ஆனால் கர்த்தராகிய இயேசு உங்களோடு நம்மோடு இருக்கும்போது, நீங்களும் நான் அவரிடத்தில் அன்பு கூறும்போது, நீங்களா கவலைகள் வரும், துன்பம் வரும், அவைகள் நம்ம ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுறது மாத்திரம் நாம் என்ன பண்ணக்கூடாது. ஆமா,